அடுத்தது என்னென்னு கேட்டால் இந்த விருந்து அல்லாமல் அடுத்து என்ன விருந்து இருக்குன்னு கேட்டால் வலிமா விருந்து. இந்த வலிமாங்கிற விருந்து எவ்வளோ கொடுக்கலாம், எத்தனை பேருக்கு கொடுக்கலாம், அதிகபட்சம் எவ்வளோ இருக்கலாம், குறைஞ்சபட்சம் எவ்வளோ, அதாவது லிமிட் இருக்குதா? இதுக்கு லிமிட் இருக்குல்ல. 2 ஆடு 1 ஆடு லிமிட் பண்ணிட்டாங்க. அக்கீக்காவுக்கு வந்து பொம்பளை பிள்ளைன்னா 1 ஆடு தான், ஆம்பளை பிள்ளைன்னா 2 ஆடு தான். அப்போ கல்யாணத்துக்கு வந்து இத்தனை ஆடு தான் ஏதாவது லிமிட் பண்ணப்பட்டிருக்குதா அப்படிங்கிற செய்தி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பார்க்குறோம். அது எப்படி வலிமா விருந்துக்கு என்ன வருதுன்னு கேட்டால், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் என்பவர் வந்து கல்யாணம் பண்ணிடுறார். கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் வந்து வெளியூர்லேருந்து வந்தவர், எங்கள் மக்காவிலேருந்து வந்தவர். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் என்பவர் மக்காவிலேருந்து வந்தவர். 10 தோழர்களில் ஒரு ஆள், அந்த சொர்க்கவாசிகள் சொல்கிறோம்ல, அதில் ஒரு ஆள் இவர். ஆரம்ப காலத்தில் பெரிய தியாகம் பண்ணவர். அவர் மதீனாவுக்கு வந்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அவரை ஒரு சகோதரர் சேர்த்து விட்றாங்க, நீங்கள் 2 பேரும் சகோதராக இருந்துக்கிறங்கண்டு. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எனக்கு அப்படிலாம் வேணாம், எனக்கு நீ இன்னுமே தரவேணாம், சகோதரன் ஒன்றும் தரவேணாம், நீ வந்து கடத்தருவு எங்கே இருக்குன்னு காட்டு. நான் போய் அவர் வியாபாரத்தில் ஊறி போனாள், அடுத்த ஆள் எவ்வளோ இருக்க விரும்பலை, சேர்த்து விட்டு கூட அவர் நினைச்சிட்டாரு, உன்னுடைய வீடு வாசலாம் தரவானப்பா, நான் சம்பாரிச்சிக்கிறேன், எனக்கு 7 இடத்த மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடத்தருவை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி சொல்கிறார். போனோன்னு நினைஞ்சாருன்னா ஏதோ பொருளை வாங்கிட்டு போனார், வித்தாட்டு டஸ்டர்ஸ்ன்னு எங்கேயும் போயிடுச்சார் பாட்டு. அது வியாபாரத்தில் இறங்கினா நினைஞ்சாரு, காசு தாறுமாறா கொஞ்ச நாளில் பார்த்தா பெரிய வசதி உள்ளவரை மாறிட்டார், வியாபாரத்தில் மூழ்கிட்டார். இவர் வந்து ஹிஜரத்து பண்ணவங்களை அன்சாரோட சேர்த்து விடுவாங்கள்ல, அது அக்செப்ட் பண்ணிக்கல. அவர்கிட்ட என்ன அவருடைய வீட்டில் பாதி, அதில் பாதி, இதில் அதெல்லாம் உன்னுடைய பாதிலாம் எனக்கு வேணாம், நீ இடத்த காட்டு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நினைஞ்சார், செஞ்சுட்டார். கொஞ்சம் வசதி வாய்ப்பெலாம் வந்துருச்சு. வசதி வாய்ப்பு வந்தோன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல்லா ஒரு நாள் பார்க்க வர்றாரு, கொஞ்சம் வாசமும் மனமும் இருக்கிறார், அந்த கலர் உள்ள ஒரு வாசனை தீர்வம் போட்டிருக்கிறார். அந்த கலரை பார்த்து ரசூல்லா கேட்குறாங்க, என்ன பண்ணி கல்யாணம் பண்ணிட்டியா, புது மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கிறேங்கிறாங்க. ஆமாங்கிறார் அவர். அப்போ ரசூல்லா கூட கல்யாணத்துக்கு கூப்பிடுவார், அந்த வழக்கம் இல்லை. நம்ம கல்யாணோட என்ன செய்யணும், அஜரத்தை கூப்பிடணும், மௌலானா அதெல்லாம் இருக்குல்ல. ரசூல்லாவை கூட சொல்லலை, அவராக கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்போ குடும்பத்தார் தான் பண்ணிக்கிறாங்கன்னு விளங்குது அதிலேருந்து. அப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னே என்ன பண்ணு கேட்டோன்னே, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, யாருப்பா பொண்ணு யாருப்பான்னு கேட்குறாங்க. ஏன்னா இவர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறார்ல, எப்படி பொண்ணு கிடச்சிருக்கான், அதனால கேட்குறாங்க. அன்சாரி மதினாவாசி, மதினா பொண்ணு தான், மதினாவில் உள்ள பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன கேட்பாங்க, அடுத்து எவ்வளோ நீ மகர் கொடுத்தேன்னு கேட்பாங்க. ஒரு பேரிச்சம் கொட்டை அளவுக்கு தங்கம், ஒரு பேரிச்சம் கொட்டை இருக்கும்ல, அந்த கொட்டை அளவுக்கு என்ன செஞ்சேன், தங்கத்தை மகராக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ரசூல்லா எல்லாத்தையும் கேட்டு என்ன செய்வாங்கன்னா, அவளையும் நீ திருமண விருந்து கொடு, கல்யாணம் பண்ணிட்டு விருந்து கொடுக்காமல் இருக்கிற, அவளையும் கல்யாண விருந்து கொடு அப்படின்னு சொல்லும்போது, ஒலவு பிஷாத்தின், ஒரு ஆட்டையாவது அறுத்து நீ, ஆட்டை கொடுன்னு சொல்லலை, ஒரு ஆட்டையாவது அறுத்து நீ விருந்து கொடு, குறைஞ்சது ஒரு ஆடுன்னு வருது. இந்த வாசகத்தில் என்ன வார்த்தை ரசூல்லா சொல்கிறாங்கன்னா, அவளையும் நீ கல்யாண விருந்து கொடு, வளவுண்டு போட்டால் அதையாவதுன்னு சொல்கிறோம்ல, அந்த அர்த்தம். ஒலவு பிஷாத்தின், குறைஞ்சபட்சம் ஒரு ஆடாவது, என்ன வசதியாக இருக்குது உனக்கு, நிறைய ஆடு கூட கொடுக்க முடியும், குறைஞ்சது ஒரு ஆடாவது கொடு, குறைந்தது ஒரு ஆடாவதுன்னு ஹதீஸில் வருது. குறைந்தது ஒரு ஆடாவது கொடுன்னு அந்த ஹதீஸில் வறுமையானால், அப்போ இந்த அக்கீக்காக்கு மாதிரி நம்பர் கிடையாது, நம்பர் லிமிட்டு கிடையாது. குறைஞ்சது ஒரு ஆடு இருக்கட்டும்னா கூடுறது எவ்வளோ இருக்கலாம்ல. அப்போ கூடுனதுக்கு ரசூல்லா வந்து 5 ஆடு இருக்கணும், 2 ஆடு இருக்கணும், 3 ஆடு இருக்கணும் என்று சொல்லலை. அவர் வசதியிலேருந்து 50 ஆடு கூட கொடுக்கலாம். நீங்கள் வந்து தடுக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஏன்னா ரசூல்லா சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆட்டையாவது நீ அறுத்து கொடுன்னு சொல்கிற ஹதீஸ் எங்கெல்லாம் வருதுன்னு கேட்டால், புகாரியில் வந்து இந்த ஹதீஸு 2048வது ஹதீஸாகவும் வருகிறது, 2349, 3781, 3937, 5072, 5153, 5155, 5167, 6082, 6386, ஒரு புகாரில் போட்டு இடத்துல வருது. ஒரு நூலில் வந்து என்ன செய்கிறது, இந்த ஒரு ஆட்டையாவது அறுத்து நீ விருந்து கொடுங்கிறது வந்து இத்தனை இடத்தில் பதிவாயிருக்குது. அப்போ அதில் என்ன வழங்குறோம்னு கேட்டால், கல்யாணத்து விருந்து என்பதற்கு வந்து குறைஞ்சபட்சம் தான் ஒரு ஆடு, அதிகபட்சம் சொல்லப்படலை. அதிகபட்சம் இருக்கலாம்னு சொல்லுது இந்த ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்ன செய்யுது, அதிகபட்சம் இருக்கலாம்னு சொல்லுது. அப்போ இந்த ஆடை கூட கணக்கு பண்ணிக்கிற, ஒரு ஆடுன்னு சொன்னால் ஆட்டுடைய இதை ரொட்டி கட்டி சமைச்சு தான் கொடுப்பாங்க. நம்ம காலத்து கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு ஆடுங்கிறது ஒரு சராசரியாக நல்ல ஆடு ஒரு 20 கிலோ இருக்கும். வழங்க ரொம்ப முத்தி போச்சுன்னா அது சாப்பிட தகுதியாக இருக்காது, 28-30 கிலோனா இருக்கும். அதை நம்ம வாங்கி உணவுக்கு அவ்வளோக்கு தகுதியாக தேடி வாங்க மாட்டாங்க. 20 நடுத்தரமான ஒரு ஆடாக இருந்தால் ஒரு 20 கிலோ இருக்கும். வெறும் ஆட்டை அறுத்து கொடுக்குறது அல்ல, ஆட்டை விருந்தாக கொடுக்குன்னு வருகிறது. விருந்தாக கொடுக்குற, நம்ம காலத்தில் விருந்தாக கொடுக்குறது சோறாக்கி தானே கொடுக்குறோம். அந்த சோறாக்கி கொடுக்குறங்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆட்டை பிரியாணிங்கிற கணக்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ வரும். பிரியாணியாக இல்லாமல் கறி குழம்பு வச்சும் கொடுப்பாங்கல்ல, அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு 300 பேர் கூட வராது. சும்மா குழம்பு ஒரு கோப்பையில் குழம்பும் சோறும் போட்டால் வைங்க, அப்போ அதுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தியான பேருக்கு வரும். பிரியாணியாக கொடுத்தாலும் எவ்வளோ பேர் வருதுன்னா ஒரு 180 பேர் வருது.
அப்போ ஒரு 180 பேர் அளவுக்கு கொடுக்கறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அதை குறைந்த அளவை காட்டுறாங்க. எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் விருந்து கொடு, ஒரு ஆட்டையாவது கொடு, அதுக்கு ஒரு ஆட்டையாவது கொடு என்பது குறைஞ்சபட்சமாக எவ்வளோ இருக்கலான்னு கேட்டால் இவ்வளோ இருக்கலாங்கிறாங்க. இது ஒரு ஹதீஸாச்சா. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மனைவிமாரில் வந்து ஜெய்னபுக்கு விருந்து கொடுத்த அளவுக்கு யாருக்கும் கொடுக்கல. ஜெய்னபை கல்யாணம் பண்ணும்போது கொடுத்தாங்கல்ல, அதுதான் ரொம்ப ஜாஸ்தி. அது எவ்வளோ இருந்ததுன்றால் அவ்வளோமே பிஷாத்தின், ஒரு ஆட்டை எடுத்து கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்து அவ்வளோ குறைஞ்சபட்ச அளவு தான் கொடுத்துருக்காங்க. அதை விட கம்மியாக மத்தால் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்று அடுத்து பார்க்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்கன்னா ஒரு மனைவிக்கு கல்யாணம் பண்ணும்போது மாத்திரம் ஒரு ஆட்டையை எடுத்து கொடுத்துருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்துர் ரஹ்மான் கம்பேர் பண்ணிங்கன்னா அவர் அளவுக்கு ரசூலுல்லாஹ் நிற்க மாட்டாங்க. வசதியில் வந்து அப்துர் ரஹ்மான் அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பொருளாதாரம் கிடையாது. அவர் வியாபாரத்தில் போய் நல்லா சம்பாரித்து வலுவாக இருக்கிறார் தான் குறைஞ்சது ஒரு ஆடுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அனைத்து மனைவிக்கு ஒரு ஆடெலாம் கொடுக்க முடியாது. அந்த நேரத்தில் அந்த ஜைனபு கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் வசதி இருந்திருக்குது, ஒரு ஆடு விருந்து கொடுத்துருக்குறாங்கன்னு வருது. சரி, மற்ற விருந்துலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியாங்கிறவங்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா போரில் பிடிக்கிறாங்க. அவங்க யூத வம்சத்தில் ஒரு ராஜ குடும்பத்தில் உள்ளவங்க போரில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த கைதிகளாக பிடிக்கப்பட்டுருவாங்க. பிடிக்கப்பட்ட ஆளுக்கு அவங்களும் என்ன செய்வாங்க, நீ இந்த அடிமையை வச்சுக்கன்னு கொடுத்துருவாங்க. அதில் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சஃபியாங்கிறவங்க அவங்க பங்கில் ஒதுக்கப்படும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அடிமையை விடுதலை செஞ்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து மகருன்னு ஒன்று கொடுக்கல, உன்னை விடுதலை செய்கிறேன்ல, அதான் மகர். அது ஒரு பெரிய தொகை கொடுத்தானே வாங்கணும். அதை வந்து நீ அடிமையாக இருக்க மாட்டேன் என்று தான் மகருன்ட்டாங்க. மகர் என்னன்னு கேட்டால் உன்னை விடுதலை செய்வது தான் மகரு. அதே 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம்லாம் இருக்குது அந்த காலத்தில். அதை விடுதலை செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டு அவுலம் அலைஹா பி ஹைசின், ஹைசு என்பதைத்தான் விருந்தாக கொடுத்தார்கள். ஹைசுனா என்னன்னு கேட்டால் பேரிச்சம்பழம், பாலாடை கட்டி, நெய், கொஞ்சம் பேரிச்சம்பழம், பாலாடை கட்டி, கொஞ்சம் நெய், எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு அது ஒரு பதார்த்தம் மாதிரி வரும், ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். உருட்டி வச்சுக்கிட்டு அதை தான் விருந்தாக கொடுத்துருக்குறாங்க. இதில் இறைச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை, வழங்குதா, கோதுமை ரொட்டி கூட இல்லை, அது உணவே இல்லை சொல்லப்போனால். இதெல்லாம் வந்து நம்ம மேல் தீனிக்கு உள்ளது. நமக்குலாம் என்ன சாப்பாட்டுக்கு உள்ளது கிடையாது. இதெல்லாம் சாப்பாட்டுக்கு மேலே நம்ம திங்கக்கூடியது தான் நமக்கு உள்ளது. இதெல்லாம் என்ன செய்வோம், சாப்பாடாக சாப்பிடுவோம், அது எக்ஸ்ட்ரா உள்ளது, அதுதான் விருந்தை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஞ்சது ஒரு ஆடு கொடுண்டாங்களே, குறைஞ்சது ஆடு கொடுங்குறவங்க அதை கூட கம்மியாக கொடுத்துருக்காங்களே. குறைஞ்சது ஒரு ஆடுங்கிறது வந்து சொன்னாலும் அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அப்துர் ரஹ்மான் மாதிரியான ஆளுக்கு சொல்கிறாங்க. குறைஞ்சது ஒரு ஆடு யாருக்கு சொல்கிறாங்க, எல்லாருக்கும் குறைஞ்ச ஒரு ஆடு இப்படி சொல்ல முடியும். ஒரு ஆடுங்கிறது எவ்வளோங்க இருக்குது, 20,000 ரூபா இருக்கு பண்ணிக்க ரேட்டுக்கு. 20,000 ரூபா கொடுக்குற லெவலில் எல்லோரும் இருப்பாங்களா? கல்யாணம் பண்ணுற ஆட்களில் வந்து நம்ம வரதட்சணை வாங்குறவனா கொடுத்துருவான், அவ்வளோங்கதா. நம்ம வரதட்சணை வாங்க போகிறதில்ல. அவனுடைய உழைப்பை கொண்டு வாழக்கூடியவனாக இருந்தால் இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் அந்த ஆட்டுக்கு 20,000 ரூபான்னா மற்ற சாப்பாட்டெல்லாம் சேர்த்து ஒரு 50,000 ரூபா வருமே. ஒரு ஆட்டுக்கு 20,000 ரூபான்னு சொன்னால் அந்த மற்ற அரிசி கிரிச்சி மற்ற எல்லாம் செய்கிறதுக்கு வந்து இன்னொரு 10,000 ரூபாய் வரும்ல. ஒரு 30,000 ரூபா செலவழிக்கிற தகுதியில் எல்லோரும் இருப்பாங்களா? எல்லோரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப இலையெல்லாம் இருப்பாங்க, குடிசையில் வசிக்கிற இலையெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் நீ ஒரு ஆட்டையாவது கூட இப்படி சொல்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்ய, அதுக்கு வழிகாட்டுதல். அப்துர் ரஹ்மான் மாதிரி நீ ஒரு தகுதி கொஞ்சம் வசதியான உள்ள ஆளாக இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு ஆடு என்பது யாருக்கு தான், வசதி உள்ளவங்களுக்கு தான். வசதி உள்ளவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆடு. வசதி இல்லையா, ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்காங்கல்ல, நீ பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டு போ. கல்யாண விருந்து என்ன கொடுக்கலாம், பிஸ்கெட்டை கொடுக்கலாம், அது பேரிச்சம்பழம் ஏதாவது ஒரு உணவு செஞ்சு என்ன செய்யலாம், அல்வா வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு இனிப்பான ஒரு பொருளை வச்சு இதாப்பா நம்ம வலிமா அப்படின்னு கொடுத்தோம்னா அது தப்பானா அதுவும் வலிமா தான். ரசூலுல்லாஹ் அதை கொடுத்துருக்குறாங்க என்று வருகிறது. இது புகாரில் 5169 ஹதீஸில் வருகிறது. அதோட அந்த இன்னொரு ஹதீஸில் வரும்போது 4213 ஹதீஸில் வரும்பொழுது அதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மாக்கான பிகாமின் ஹுபுசின் ஒலா லஹமின், அதில் வந்து இறைச்சியும் இருக்கவில்லை ரொட்டியும் இருக்கவில்லைன்னு சேர்த்து வர சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதை கொடுத்துட்டு அதையும் கொடுத்துருப்பாங்க நினைப்பீங்கல்ல. இதை கொடுத்தாங்க அதோட சேர்த்து எதை கொடுத்துருப்பாங்க, இறைச்சி தனியாக கொடுத்துருப்பாங்க நினைப்பீங்கல்ல. இதே செய்தியை சொல்லும் பொழுது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா மாக்கான பிகாமின் ஹுபுசின் ஒலா லஹமின், அங்கே ஹுபுஸும் இருக்கவில்லை, ஹுபுஸ்னா ரொட்டியும் இருக்கவில்லை, இறைச்சியும் இருக்கவில்லை. அப்போ சாப்பாடே இதுதான். இப்போ கொடுத்தாங்களே இந்த பேரிச்சம்பழம் பாலாடை கட்டி நெய்யின்னு கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டையை போட்டு கொடுப்பாங்கல்ல, அதுதான் மொத்த உணவை, அதுதான் உணவை கல்யாண விருந்து. அதுதான் அந்த விருந்தில் என்ன இருக்கலன்னு சொன்னால் அதில் ரொட்டியும் இருக்கவில்லை, பேரிச்சம்பழமும் இதுவும் இருக்கவில்லை அப்படின்னு வருகிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது 5085வது ஹதீஸு, 5189வது ஹதீஸு, 4213 ஹதீஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி என்ன செய்யுதுன்னா இன்னொரு ஒருத்தர் வருகிறது, 300 பேர் சாப்பாடு கலைச்சாங்கன்னு வருது. எவ்வளோ நம்பர் குறிப்பிட்ட வருது, எவ்வளோ வந்துருக்குது, 300 நபர்களை வந்து யாருக்கு நினைக்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணிட்டாங்களா, கல்யாணம் பண்ண உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சஃபியா கல்யாணம் பண்ணும்போது ரசூலுல்லாஹ்ட்ட ஒன்று ஜைனபு கல்யாணம் பண்ணும்போது அவங்க ஒரு ஆட்டை விருந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னா அவங்க உம்மு சுலைம் என்ன செய்கிறாங்கன்னா சில இந்த ஹைஸ்ன்ற பதார்த்தம் இருக்குல்ல
அதை கொஞ்சம் தயார் பண்ணி ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க விருந்தளிக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஹைஸுங்கிற பதார்த்தத்தை தயாரித்து ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சவொடனே நிறைய வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரையும் கூப்பிடுப்பான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, பேரை சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா கூப்பிட்றாங்க. இப்படி உதுவலி ஃபுலானன் 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 பேரை சொல்லி இந்த அவர் கூட்டிகிட்டு வா, இந்த இவரை கூட்டிகிட்டு வா, இவரை கூட்டிகிட்டு வா அனசு அனுப்புகிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நீ போகிற வர வழியில் யாரெல்லாம் சந்திக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டுக்க, நான் சொன்ன ஆளுகளையும் கூப்பிட்டுரு. பேரை சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னும் யாரையெல்லாம் எதிர்படுறாங்களோ எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் விருந்து கூப்பிட்டாங்கன்னு கூட்டிகிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அழைக்கிறார். எவ்வளோ இப்போ அழைச்சேன்னு ஒரு கேட்குறாரு ஒருத்தர். ஜுஹா சலாசமயத்தின் ஒரு 300க்கு மேலே அழைச்சிருப்போம். அவள் ஒரு விருந்துக்கு இந்த ஹைஸுங்கிற பதார்த்தத்தை 300 பேர் அளவு கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்கு. அல்ல கொஞ்சமாக இருந்து பரக்கத்து மூலமாக வந்திருக்கலாம், அது தேவையில்லை. ஆனால் இவ்வளோ பேர் அழைச்சிருக்காங்கன்னு வருதில்ல, நம்ம 180 பேருக்கு தான் ஒரு ஆடு வருதுங்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் நம்பர் குறிப்பிட்டு அவர் எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க, 300 பேர் அளவுக்கு நம்ம வந்து அழைத்தேன்னு சொல்லி அனசு சொல்கிறாரு. இந்த செய்தி வந்து முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அப்போ ஒரு ஆட்டை கொடுக்கலாம்னு இருக்கிறது. 300 பேரை அழைத்து இந்த பாயாசம் மாதிரி, பாயாசம் தான் கல்யாண விருந்து, அந்த பாயாசம் மாதிரி கொடுக்கலாம்ங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதே மாதிரி வந்து சில மனைவிகளை, அது யாருன்னு பேரை சொல்லி சஃபியா தான் சொல்கிறாங்க, ஆனால் யாருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, அவுலமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா பாது நிசாஹி, ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணும்போது ரசூலுல்லாஹ் விருந்து கொடுத்தார்கள். பி முத்தைடு மின் ஷாயிரின், கோதுமை இருக்கல, கோதுமையில் 2 கை, இதுதான் ஒரு முத்துங்கிறது. இது மாதிரி 2, ஒரு முத்துன்னு சொன்னால் 2 கை அளவுக்கு எடுக்கிறோம்ல, அதுக்கு பேர் முத்தும்பாங்க. இது மாதிரி 2 தடவை. இது எவ்வளோ இருக்கும், 1 லிட்டர் இருக்குமா? 2 கையில் அல்லுண்ணா அரை கிலோ இருக்குமா? 1 கிலோ. அப்போ ஒரு 2 கையில் அல்னா 1/2 கிலோன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், 2 கையில் அல்னீங்கன்னு 2 கை மேலே எடுத்தீங்கன்னா 1 கிலோ வரும். 1 கிலோ கோதுமை தான் மொத்த விருந்த. ரசூலுல்லாஹ் ஒரு மனைவி கல்யாணம் பண்ணும்போது 1 கிலோ கோதுமையில் என்ன சப்பாத்தி போடுறாள் போய் கேளுங்க எவ்வளோ ரொட்டி போடலாம்ட்டு. 1 கிலோ கோதுமையில் எவ்வளோ வரும்ட்டு. அப்போ எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க? ஒரு 5-6 பேர் கொடுத்துருப்பாங்க. நமக்குதா ஒரு 10 பேர் கொடுத்துருப்பாங்க அதிகபட்சமாக. வேணும் அவங்க நல்லாவும் சாப்பிடுவாங்க. அரபுகள் என்ன செய்வாங்க, நல்லாவும் சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு 4-5 பேர் தான் கொடுத்துருக்க முடியும். ஒரு மனைவிக்கு விருந்து அளிக்கும் பொழுது ஒரு கிலோ கோதுமை அளவுக்கு தான் அவங்க விருந்தாக கொடுத்தாங்க. அந்த மாவு அதுக்கு துணைக்கு தான் சேர்த்துருப்பாங்க. அது ஒரு விஷயம். அந்த ரொட்டிங்கிற அம்சம் எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டால் 1 கிலோ கோதுமை அளவுக்கு தான் கொடுத்தார்கள்னு சொல்லி இது புகாரில் 5172 ஹதீஸில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் விருந்து நம்ம வலிமா விருந்து கொடுக்கலாம். வலிமா விருந்தை வந்து ஒரு நாளைக்கு தான் கொடுக்கணும் வழங்கி வச்சுருக்கோம்ல, 2 நாளைக்கு கொடுக்கலாமா? வசதி என்கிட்ட இருக்குது. ஒரு 3 நாளைக்கு வலிமா விருந்து கொடுக்கலாமா? அப்படி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அதை சில நாளைக்கு பார்ப்போம். சொல்லுவாங்க. இந்த வலிமா விருந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாள் வலிமா விருந்தை தான் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். வலிமானா ஒரு நாள் கொடுப்பாங்க அப்படி அறிஞ்சு வச்சுருக்கிறோம். 3 நாள் வலிமா கொடுக்குற சம்பந்தமான செய்திகளும் ஹதீஸுகளில் இருக்குது. அது கூடாது என்ற கருத்துலையும் ஹதீஸ் இருக்குது, 3 நாள் கொடுக்கலாங்கிற கருத்துலையும் ஹதீஸ் இருக்குது. அதனுடைய விவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸு இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க. தஆமு அவ்வல் யோமின் ஹக்குன், முதல் நாள் கொடுக்குற விருந்து வந்து உரிமையான விஷயம். தஆமு யோமி சானி, 2வது நாள் கொடுக்கறது சுன்னத்துன், அது ஒரு ஏற்கத்தக்க ஒரு வழிமுறை, நல்லது. தஆமு யோமி சாலிசி சுமாத்துன், 3வது நாள் கொடுக்கறது பெருமை கொடுக்கறது. அப்போ 2 நாள் கொடுக்கலாங்கிற கருத்தில் இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் என்ன செய்யுதுன்னா, முதல் நாள் கொடுக்கறது கம்பல்சரியாக கொடுக்க வேண்டியது, 2வது நாள் கொடுக்குறது நபி வழியில் தான் சேரும். 3வது நாள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெருமையை கொடுக்குறீங்க. கல்யாண விருந்து வலிமா விருந்தை வந்து 3வது நாள் கொடுத்தீங்கன்னா அது பெருமைக்குன்னு சொல்லிவிட்டு யார் பெருமைக்கு செய்கிறாரோ அவரெல்லாம் என்ன செய்வான்னா அதை தண்டிப்பாங்கிற ஒரு கருத்துப்பட ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் வந்து திருமதியில் இருக்கிறது. இந்த ஹதீஸை அறிவித்த திருமதி இமாம் அவர்களை இந்த ஹதீஸ் கீழே வந்து நோட் எழுதிடுறாங்க. என்ன எழுதுகிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் வந்து ஜியாத் இப்னு அப்துல்லா என்பவர் வழியாக மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல அறிவிப்பாளர் வழியாகலாம் அந்த செய்தி வரல. ஜியாத் பின் அப்துல்லா என்பவர் வழியாகத்தான் இந்த ஹதீஸ் வந்திருக்குது. ஜியாத் இப்னு அப்துல்லாஹி கசீருல் கராயிபி ஒல் மனாக்கிரே, இந்த ஜியாத் இப்னு அப்துல்லா என்பவர் வந்து புதுமையான செய்திகளை யாரும் சொல்லாது சொல்லக்கூடிய ஒரு ஆள், நிராகரிக்கப்பட செய்திகள்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆள். இவர் ஹதீஸெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் புதுமை யாரும் சொல்லாததாக இருக்கும், யாரும் சொல்லாத சொல்லணும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியான ஒரு ஆளாக இருந்திருக்கிறார்னு சொல்லிட்டு இதை வந்து சரியான ஹதீஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்கிற இதை வந்து புகாரி இமாம் சொல்கிறார். இந்த கருத்தை புகாரி இமாம் சொன்னதாக திருமதி குறிப்பிடுறார். திருமதி தன் நூலில் வந்து புகாரி இமாம் இவரை பற்றி என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இவர் முன்கரான நிராகரிக்கிற ஹதீஸெல்லாம் அறிவிக்கிற ஒரு ஆள்
அதை பலவீனப்படுத்துறதுக்குள்ள வாசகம். அதே நேரத்தில் வந்து வக்கீங்கிற ஒரு ஆள் சொல்கிறாரு, ஜியாத் இப்னு அப்துல்லா என்பவர் வந்து மா ஷரஃபி, அவர் மரியாதைக்குரியவராக இருந்தார், உலகத்தில் மரியாதைக்குரியவராக இருந்தாலும் எக்குதுபி வில் ஹதீஸ், ஹதீஸில் பொய் சொல்லுவார். ஹதீஸில் என்ன செய்வார், பொய் சொல்லி நல்ல கருத்துன்னு நினச்சாருன்னா ரசூல்லா சொன்னாங்க சேர்த்து விட்ருவார். இவராக சொல்ல கருத்து எதை நினைக்கிறாரோ அதையெல்லாம் ரசூல்லா சொன்னாங்கன்னு சேர்த்து விட்ற ஒரு ஆள். அப்போ ஹதீஸில் பொய் சொல்லக்கூடியவர்னு ஒரு ஆள் பேர் எடுத்திருந்தார்னு சொன்னால் அந்த ஹதீஸை நம்ம எடுக்க இயலாது. அப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு 1 நாள் 2 நாள் 3 நாளுங்கிற டாப்பிக்கு வரவே கூடாது. இந்த ஹதீஸ் இல்லைன்னு அர்த்தம். ஒரு ரீமா கொடுக்கறது மட்டும்தான் நிற்கிதே தவிர 2 நாள் கொடுக்கலாங்கிற கருத்தில் இந்த ஹதீஸ் இருக்குது, 3ஆவது நாள் கொடுக்கக்கூடாதுங்கிற கருத்துலையும் இருக்குது. ஆனால் அந்த மொத்தத்தையுமே நம்ம என்ன செய்யணும், தள்ளிடணும். இந்த ஹதீஸு இல்லைன்னு அர்த்தம். இப்படி ஒரு ஹதீஸ் ஆச்சா. அதே நேரத்தில் வந்து முஸ்னது அபி யாலாவில் ஒரு ஹதீஸ் இருக்குது, சஃபியாவை நபிகள், இது வந்து ஆத்தன்டிக்கான ஹதீஸ். முதல் சொன்னது பலவீனமான ஹதீஸு. இந்த ஹதீஸ் வந்து முஸ்னது அபி யாலாவில் எல்லா அறிவிப்பாளர்களும் நம்பகமான ஆட்களாக இருக்கிறாங்க. அப்போ சஃபியாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணும் பொழுது ஜாலல் வலிமத்த சலாசத் ஐயாமின், அதுக்குரிய வலிமா 3 நாள் கொடுத்தாங்க ரசூல்லா. சஃபியாவை கல்யாணம் பண்ணும்போது எத்தனை நாள் கொடுத்தாங்க, 3 நாட்கள் விருந்து கொடுத்தார்கள். அத்தாமன் நாச சலாசத் ஐயாமின், 3 நாள் மக்களுக்கு சாப்பாடு போட்டார்கள், உணவளித்தார்கள். அப்போ கல்யாணத்தை ஒட்டி 3 நாட்கள் விருந்து கொடுத்துருக்குறாங்க என்று வருகிறது. அப்போ 3 நாள் விருந்து கொடுத்துருக்கிறது சரியான ஹதீஸாகவும் இருக்குது. அப்போ வலிமான்னு சொல்லி 1 நாள் தான் கொடுக்கணுங்கிற மட்டும்தான் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். யாராவது 3 நாள் கொடுக்குறாரு சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டாருங்களா நம்ம என்ன செய்வோம், கேள்வி தெரியலையில, தெரியாத காரணத்தினால அவர் ஆடம்பரம் பண்ணுறாரு, வீண் விரயம் பண்ணுறாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களே 3 நாள் வலிமா வந்து கொடுத்துருக்குறாங்க. கல்யாணங்கிறது உங்களுடைய வசதி இருக்கும் என்று சொன்னால் மகிழ்ச்சியில் சந்தோஷத்தை காட்டுவதற்காக வேண்டி 3 நாள் கூட வலிமா விருந்து கொடுக்கலாம். கல்யாண விருந்து எத்தனை நாளைக்கு கொடுக்கலாம், 3 நாளைக்கு கொடுக்கலாம். அது வந்து முஸ்னத் அபி யாலாவில் இது ஆத்தன்டிக்கான ஒரு செய்தியாக வருகிறது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த விருந்துக்கு ஒருத்தர் அழைக்கிறோம் இல்லையா,